மோஷன் ஆஃப் சார்ஜ்டு பார்ட்டிகல் இன் யூனிஃபார்ம் எலக்ட்ரிக் ஃபீல்ட், யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட். அதாவது நம்ம என்ன பண்ணோம்னா யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் மூவ் ஆகும்போது சர்க்குலர் பாத்தை மேற்கொள்ளும். இப்போ சர்க்குலர் பாத்தை மேற்கொள்ளும் போது எஃப் இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா, QVB sin θ. சைன் 90 இருக்கும்போது அது சர்க்குலர் பாத்தை மேற்கொள்ளும். சைன் 90 இல்லை, சைன் 0 இருக்குது அப்படின்னா அது ஸ்ட்ரெயிட் லைன் தான் மூவ் ஆகும். அப்போ சைன் வந்து ஒரு பர்டிகுலர் ஆங்கிள் இருக்குது அப்படின்னா அது ஹெலிக்கல் பாத்தை மூவ் ஆகும். ஓகேங்களா? அப்போ வெலாசிட்டிக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் உள்ள ஆங்கிள் தான் இதோட பாத்தை தீர்மானிக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்னா QVB இஸ் ஈக்குவல் டு mv²/rன்னு ஈக்குவல் பண்ணுவோம். அப்போ இதுலேருந்து R கண்டுச்சோம்னா R ஈக்குவல் டு அப்படியே இதை கொண்டாந்துட வேண்டியதான், QVBயை வேண்டியதான். QVயை மேலே கொண்டாந்துட்டு R அப்படியே மேலே கொண்டு வேண்டியதான். ஓகேங்களா? இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், மாற்றி மாற்றி கண்டுபிடிப்போம். அப்போ நமக்கு ஒவ்வொரு ஈக்குவேஷன் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லணும்னா QVB இஸ் ஈக்குவல் டு mv²/rனா இந்த வியும் கேன்சல் ஆகும். ஓகேங்களா? அப்போ R ஈக்குவல் டு mv/QB அப்படின்னு கிடைக்கும். இதுலேருந்து வெலாசிட்டி நினச்சோம்னா mv/QR.